Good afternoon. Sorry, good evening, everyone. கேக்குதுங்களா? வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிபோசிஷன். ஸோ ப்ரிபோசிஷன் வந்துட்டு உங்களுக்கு 7th, 8th and 9th இது மூணுலயுமே கவர் ஆகுது. இது எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் தட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்க்கு நம்ம ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு ப்ரிபோசிஷன்னா என்ன அதோட டீடைல்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் பேஜ் வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. பேஜ் நம்பர் 17. இப்போ இருக்க டிஸ்பிளேல ஷோ ஆகிற பேஜ் வந்து 8th ஸ்டாண்டர்ட், பேஜ் நம்பர் 17. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இதுக்கு கீழே தான் வந்துட்டு கம்ப்ளீட் பேசிக் கிராமரே வந்து வரும். ஓகேங்களா? ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கீழே தான் வந்துட்டு எல்லாமே வருது. இதுக்கு கீழே ஜென்ரலா வந்து 8ஆ டிவைட் பண்றாங்க. அது என்னென்ன அப்படின்னா நவுன், ப்ரனவுன், வெர்ப், அட்வெர்ப், அட்ஜெக்டிவ், ப்ரிபோசிஷன், கன்ஜக்ஷன், இன்டர்ஜெக்ஷன். ஸோ இதுல இன்னைக்கு நம்ம ப்ரிபோசிஷன் தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் நவுன்னா என்னன்னு பார்க்கலாம். நவுன் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம தமிழ்ல பெயர் சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? பர்டிகுலரா ஏதாவது ஒரு விஷயத்த, ஏதோ ஒரு பொருளையோ ஒரு ஆளையோ ஒரு இடத்தையோ ஏதோ ஒண்ணு சொல்றத நம்ம நவுன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். காமனா இந்த நவுன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், மெட்டீரியல் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு 5ஆ நமக்கு பிரியுது. ஓகேங்களா? சோ இதுல ப்ராப்பர் நவுன், காமன் நவுன் இத ஃபர்ஸ்ட் பாருங்க. ப்ராப்பர் நவுன் அப்படின்னா பர்டிகுலரா எக்ஸாக்டா ஒரு பொருளையோ ஒரு நபரையோ ஒரு இடத்தையோ நம்ம குறிப்பிட்டு சொல்றது ப்ராப்பர் நவுன். காமன் நவுன் அப்படின்னா அத காமனா சொல்றது. இப்போ கேர்ள் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பர் நவுன், கேர்ள் அப்படிங்கிறது காமன் நவுன் அப்படின்னா பிரியா அப்படிங்கிறது ப்ராப்பர் நவுன். ஓகேங்களா? பாய் அப்படிங்கிறது காமன் நவுன் அப்படின்னா பாலா அப்படிங்கிறது ப்ராப்பர் நவுன். சோ இதோட டிஃபரன்ஸ் இதுதான். சோ காமனா ஒரு நவுனை இண்டிகேட் பண்றது காமன் நவுன், பர்டிகுலரா சொல்றது ப்ராப்பர் நவுன். ஓகே, கண்ட்ரி அப்படிங்கிறது காமன் நவுன்னா இந்தியா அப்படிங்கிறது ப்ராப்பர் நவுன். ஓகேங்களா? எஸ். So proper noun always starts with capital letter. ப்ராப்பர் நவுன்ல ஆரம்பிக்கிற வார்த்தை எப்பயுமே கேபிட்டல் லெட்டர்ல தான் ஆரம்பிக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் கலெக்டிவ் நவுன், கலெக்டிவ் நவுன் அப்படின்னு வரப்போ உங்களுக்கு நீங்க பேப்பர் 1ஆ இருந்தாலும் எஸ்ஜிடியா இருந்தாலும் கலெக்டிவ் நவுன்ல இருந்து ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. ஓகேங்களா? சோ கலெக்டிவ் நவுன்னா என்ன? கலெக்டிவா இருக்கிற நவுனை நம்ம கலெக்டிவ் நவுன்னு சொல்லுவோம். தட் இஸ் தீம், ஆர்மி, flock of birds, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. bunch of keys, herd, a group of cattle. ஓகேங்களா? ஆர்மி, இதெல்லாம் வந்துட்டு கலெக்டிவ் நவுன்ல வரும். ஓகேங்களா? கலெக்டிவ் நவுன்ல இருந்து ரிப்பீட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு, எஸ்பெஷலி பேப்பர் 1க்கும் எஸ்டிடிக்கும். எஸ். சோ அடுத்து பாருங்க மெட்டீரியல் நவுன். காமனா மெட்டீரியல் நவுன் நம்ம என்ன சொல்றோம், எது சொல்றோம் அப்படின்னா இப்ப லைக் கோல்டு, சில்வர், ஓகேங்களா, உட், இந்த மாதிரி மெட்டீரியலா இருக்கிறத நம்ம மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இப்போ ரீசெண்டா நடந்த டெட்ல கூட கேட்ட ஒரு கொஸ்டின் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ரிப்பீட்டடா இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்ன, அதாவது எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இது என்ன நவுன்னு கேக்குறாங்க. ஆனஸ்டி, ஆனஸ்டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்கிற ஒரு கொஸ்டின் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். தட் இஸ் ஒரு நவுன் இருக்கு. இப்போ பிரியா அப்படிங்கிறது ஒரு நவுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? சோ அந்த பொண்ணு பிரியாவை நம்ம பார்க்க முடியும், தொட முடியும், ரைட், பேச முடியும், அவங்க கூட இன்டராக்ட் பண்ண முடியும். ஒரு ட்ரீ அப்படிங்கிறது நவுன் அப்படின்னா அந்த ட்ரீயை நம்மளால பார்க்க முடியும், தொட முடியும். சோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு நவுன். எந்த ஒரு நவுனை நம்மளால பார்க்க முடியாது, தொட முடியாது, பட் ஒன்லி வி கேன் ஃபீல் இட், அதுதான் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். லவ், ஆனஸ்டி, கைண்ட்னஸ், ஓகே, பாவர்ட்டி, இதெல்லாம் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ல வரும். சோ ஆனஸ்டி ரிப்பீட்டடா இதுல கேட்டுட்டு இருக்கிற ஒரு கொஸ்டின். ஆனஸ்டி ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. லாஸ்ட் டெட், இப்ப முடிச்ச டெட்ல கூட ஆனஸ்டி என்ன நவுன்னு கேட்டிருந்தாங்க. தட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க ப்ரனவுன். சோ நவுன்க்கு இங்க என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. நவுன் இஸ் a word used as a name of a person, place or thing. ஓகே, ஒரு இடத்துக்கோ ஒரு நபருக்கோ ஒரு பொருளுக்கோ கொடுக்கிற பேர் தான்
வந்துட்டு நவுன். ஓகேங்களா? சோ நவுனோட கைண்ட்ஸ் பார்த்தோம். அடுத்து ப்ரொனவுன். ப்ரொனவுன்னா என்ன அப்படின்னா நவுனுக்கு பதிலா நம்ம யூஸ் பண்ற எல்லா வார்த்தையும் ப்ரொனவுன் தான். ஓகேங்களா? நவ் ஒரு சென்டென்ஸ்லயோ அல்லது ஒரு பேராகிராஃப்லயோ வந்துட்டு நவுனோட வேலையை இந்த ப்ரொனவுன் பண்ணும். ஓகேங்களா? இப்போ ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுது. ராஜா அப்படிங்கிற ஒரு பையனை பத்தி நம்ம பேச ஆரம்பிக்கிறோம், சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஓகே, ராஜா இஸ் அ பாய், ஹி இஸ் கமிங் ஃப்ரம். சோ அடுத்த சென்டென்ஸ்ல நம்ம ராஜாக்கு பதிலா என்ன வார்த்தையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிரும்? ஹி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். விச் புக் மேம்? 8th ஸ்டாண்டர்ட் மேம். 8th ஸ்டாண்டர்ட்ல பேஜ் நம்பர் 17. ஓகே, சோ ப்ரொனவுன் அப்படிங்கிறது வந்துட்டு நவுனுக்கு பதிலா நம்ம யூஸ் பண்ற வார்த்தையை ஜென்ரலா ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ பிரியாக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஷீ யூஸ் பண்ணலாம். பாலாக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணலாம்? ஹி யூஸ் பண்ணலாம். இந்தியாவுக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணலாம்? இட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ப்ரொனவுனுக்கு பதிலா யூஸ் பண்ற வார்த்தைகளை நம்ம ப்ரொனவுன் அப்படின்னு சொல்றோம். ப்ரொனவுனோட டைப்ஸும் அதோட வகைகளும் கொடுத்துருக்கு. ஜஸ்ட் ஒரு வாட்டி பாத்துக்கலாம். ப்ரொனவுன் பொறுத்த வரைக்கும் பர்சனல் ப்ரொனவுன். பர்சனல் ப்ரொனவுன்ங்கிறது அதோட சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஐ, யூ, ஹி, ஷி, இட் இதெல்லாம் பர்சனல் ப்ரொனவுன்ல வரும். அடுத்து பொசசிவ் ப்ரொனவுன். பொசசிவ்னாலே வந்துட்டு உடைமை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? சோ தன்னுடைய, மைன், yours, his, her. சோ இதெல்லாம் வந்துட்டு பொசசிவ் ப்ரொனவுன்ல வரும். ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன், இந்த செல்ஃப் வருது இல்லையா, அந்த மை செல்ஃப், ஹர் செல்ஃப், ஹிஸ் செல்ஃப், இட் செல்ஃப் இதெல்லாம் வந்துட்டு ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். டிமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். டிமான்ஸ்ட்ரேட்டிவ்னாலே நீங்க கண்ணை மூடிட்டு நாலே தான். this, that, those, these. ஓகேங்களா? these, those, this, that, these, those இதுதான் டிமான்ஸ்ட்ரேட்டிவ். அது ப்ரொனவுனா இருந்தாலும் சரி, அட்ஜெக்டிவா இருந்தாலும் சரி, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்படின்ற அந்த வார்த்தை வந்துச்சுனாலே இது தான். this, that, those, these. ஓகே, இதுல இருந்து क्वेश्चंस வந்துட்டு இருக்கு. சோ பாத்துக்கோங்க. டெமான்ஸ்ட்ரேட்டிவ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தெரியும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். சோ ஒரு சென்டென்ஸ்லயே அந்த நவுனை எடுத்துட்டு அதுக்கு பதிலா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். who, which, that. I lost the book which I kept here. Okay, I lost the book. அங்க பக்கத்துல என்ன பண்ணுவோம்? which. சோ அந்த which எதை யூஸ் ரெஃபர் பண்ணுது? அந்த புக்கை ரெஃபர் பண்ணுது. சோ புக்குக்கு பதிலா அந்த நவுனுக்கு பதிலா அங்க யூஸ் பண்ற இன்னொரு ப்ரொனவுன் தான் அந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் which. சோ சென்டென்ஸோட இன் பிட்வீன்ல வரும் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் பொதுவா. நெக்ஸ்ட் இன்ட்ரோகேட்டிவ் ப்ரொனவுன். இன்ட்ரோகேஷன்னாலே தெரியும் क्वेश्चन வேர்ட்ஸ் இல்லீங்களா? அப்ப வாட், which, வேர் இந்த மாதிரியான வார்த்தைகள் இன்ட்ரோகேட்டிவ் ப்ரொனவுன். இன்டெஃபினிட் ப்ரொனவுன்ஸ். இன்டெஃபினிட் ப்ரொனவுன்ஸ் பொதுவா வந்துட்டு நம்ம புக்ஸ்ல, இது எதுவும் புக்ஸ்ல இல்ல, இன்டெஃபினிட் ப்ரொனவுன்ஸ் எல்லாம் புக்ஸ்ல இல்ல, நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். அந்த someone, anyone, somebody, no one, nobody இந்த மாதிரியான நவுன்ஸ் ப்ரொனவுன்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்டெஃபினிட் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் கமிங் டு த verb. சோ verb வந்து பாத்தீங்கன்னா மெயின் verb. verb-க்கு என்ன டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க ஒரு வாட்டி பார்த்தறலாம். verb is a word used to express an action or state. ஒரு சென்டென்ஸ்ல எப்பயுமே பொதுவாவே ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு சென்டென்ஸ் ஏதாவது ஒரு மெசேஜ் நமக்கு கொடுக்கும் இல்லைங்களா? அப்படி மெசேஜ் கொடுக்கறப்போ ஒரு செயல் அதுல இருக்கும். ஓகேங்களா? சோ he comes அவன் வரான். ஓகேங்களா? she reads a book அவ படிக்கிறா. சோ இதெல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு ஆக்ஷன் வேர்ட். இததான் வந்துட்டு நம்ம மெயின் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எஸ், பேஜ் நம்பர் 17, 8th ஸ்டாண்டர்ட் புக் இந்த பேஜ். சோ இதெல்லாம் வந்துட்டு மெயின் வேர்ப்னு சொல்லுவோம். லைக் ரன், ஈட், வாக், ரீட், ஸ்மைல் இது எல்லாமே மெயின் வேர்ப்ஸ். ஓகேங்களா? அதாவது அந்த வார்த்தை அதுக்கான அர்த்தத்தை கொடுத்துரும். ஓகே, ஹெல்பிங் வேர்ப்னு இருக்கு. ஹெல்பிங் வேர்புக்கு வர வரைக்கும் லைக் ஆக்சிலரி வேர்ப்ஸ்னு இதை சொல்லுவோம். is, am, or, was, have இதெல்லாம் வந்துட்டு ஹெல்பிங் வேர்ப்ல வந்துடும். அடுத்து டிரான்சிட்டிவ், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. டிரான்சிட்டிவ்னா என்ன, இன்ட்ரான்சிட்டிவ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட்ல டிரான்சிட்டிவ் வேர்ப்னா அந்த சென்டென்ஸ்ல கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க. ஓகே, மேம் which டூ டைப்ஸ்லயும் இருக்கு. எஸ் மேம், which டூ டைப்ஸ்லயும் இருக்கும். சென்டென்ஸோட பிகினிங்ல which வந்துச்சுன்னா அது இன்ட்ரோகேட்டிவ் ப்ரொனவுன். அதே வந்துட்டு சென்டென்ஸோட இன் பிட்வீன்ல வந்துச்சுன்னா அது ரிலேட்டிவ் ப்ரொனவுன் மேக்ஸிமம் வந்துடும். ஓகேங்களா? எஸ். ஓகே, டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னா நான் ஏன் ஸ்லோவா போல அப்படின்னா நம்ம இன்னும் ப்ரொபோசிஷன் தான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். ப்ரொபோசிஷனே இன்னும் போல, அதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். ஓகே, ஃபைன். டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னா
ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அதாவது ஒரு சென்டென்ஸ்ல ஆப்ஜெக்ட் இருக்கும். இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா அதுல ஆப்ஜெக்ட் இருக்காது. ஓகே, இப்ப பாருங்க, the baby cried அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வைங்களேன். the baby cried, இது வந்து ஒரு சென்டென்ஸ். ஓகேங்களா? இப்ப பேபிங்கிறது சப்ஜெக்ட், கிரைடுங்கிறது வேர்ப். இங்க இதுக்கு மேல எதுவும் இல்ல, தட் இஸ் ஆப்ஜெக்ட் கிடையாது. அப்போ ஆப்ஜெக்ட் இல்லைன்னா இந்த வேர்பை என்னன்னு சொல்லுவோம்னா டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே பாருங்க, ஐ ஏட், ஐ ஈட் an orange. ஐங்கிறது சப்ஜெக்ட், ஈட்ங்கிறது வேர்ப், அண்ட் ஆரஞ்ச் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். சோ ஒரு சென்டென்ஸ்ல ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அப்ப அங்க வர வேர்புக்கு பேரு இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். சாரி, ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அது டிரான்சிட்டிவ், ஆப்ஜெக்ட் இல்லைன்னா அது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஓகேங்களா? சோ இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல இதுக்கு முன்னாடி இதை கேட்டிருக்காங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா என்ன? Adjective is a word that describes or modifies a noun. ஓகே, நம்ம நவுன்னா என்னன்னு பார்த்தோம், பெயர்ச்சொல். அப்போ ஒரு சென்டென்ஸ்ல அந்த நவுனை எக்ஸ்பிளைன் பண்றது, எக்ஸாஜுரேட் பண்றது, அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ற வேர்டை நாம என்ன சொல்லுவோம்? அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, he is லைக் ராஜா. ராஜா வச்சுக்கலாம். ராஜா is an intelligent boy. இப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்ப ராஜாங்கிறது நவுன், ராஜா இஸ் அன் இன்டெலிஜென்ட். இந்த இன்டெலிஜென்ட்ங்கிறது யாரை குறிக்குது? இந்த ராஜாவை குறிக்குது இல்லைங்களா? அப்போ இந்த ராஜா அப்படிங்கிற இந்த நவுனை என்ன பண்ணுது? டிஸ்கிரைப் பண்ணுது, மாடிஃபை பண்ணுது. ஓகேங்களா? சோ அப்போ இந்த வார்த்தை என்ன அப்படின்னா இது அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? சோ அட்ஜெக்டிவ் பொதுவா என்ன வேலை பண்ணும் அப்படின்னா நவுனையோ அல்லது ப்ரனவுனையோ கூட. ஓகேங்களா? சோ நவுனை பொதுவா மாடிஃபை பண்றது, டிஸ்கிரைப் பண்றது, அதை பத்தி ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குற வேலையா எது பண்ணுது? இந்த அட்ஜெக்டிவ் பண்ணுது. ஓகேங்களா? எஸ். இப்போ அட்ஜெக்டிவ்ஸோட டைப்ஸ் பார்க்கலாம். adjective of quality, adjective of quantity, adjective of number, demonstrative adjective, possessive adjective. ஓகேங்களா? இதுதான் இதோட டைப்ஸ். குவாலிட்டிங்கிறப்போ இப்ப பியூட்டிஃபுல், கிளவர், இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா, பியூட்டிஃபுல் அப்படிங்கிறதே வந்துட்டு லைக் குவாலிட்டி தான். ஓகேங்களா? ஹி இஸ் அன் இன்டெலிஜென்ட் பாய்னு பார்த்தோம், அது வந்து குவாலிட்டி தான். பியூட்டிஃபுல்ங்கிறது ஒரு குவாலிட்டி, கிளவர்ன்றது ஒரு குவாலிட்டி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டியில வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் குவான்டிட்டி. குவான்டிட்டினா சம், மச், மோர், மெனி, இதெல்லாம் வந்துட்டு குவான்டிட்டியில வரும். நம்பர்னா உங்களுக்கே தெரியும், 1, 2, மெனி, இதெல்லாம் வந்துட்டு நம்பர்ல வரும். நான் முன்னே சொன்ன மாதிரி டெமான்ஸ்ட்ரேட்டிவ்னா 4 தான், this, that, those, these. ஓகேங்களா? those, these, இது 4 தான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ். பொசசிவ் அட்ஜெக்டிவ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் டெட்ல கேட்ட கொஸ்டின், ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்கிற கொஸ்டின். மை, யுவர், ஹிஸ், ஹர், இது எல்லாமே வந்துட்டு பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? சோ லைக் இட் இஸ் மை பென் அப்படின்னு சொல்லுவோம், அது மைங்கிறது பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? அந்த மைங்கிறது எதை அந்த சென்டென்ஸ்ல எதை பத்தி சொல்லுது? பெண்ணை பத்தி சொல்லுது. ஓகேங்களா? லைக் இப்ப பாருங்க, this is my pen. இந்த பெண்ணுங்கிறது ஒரு நவுன், என்னுடைய பெண். ஓகேங்களா? இது வந்து என்னுடைய பெண் அப்படின்னு சொல்றோம். அப்ப இது வந்துட்டு மை, என்னுடைய, என்னுடைய என்ன பெண். அப்ப அந்த பெண்ணை பத்தின ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அது. அப்ப இது வந்துட்டு ஒரு இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். திஸ்ங்கிறது எது சொல்லுது? அதுவும் அகைன் அந்த நவுனை தான் டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகேங்களா? அந்த நவுனை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அந்த திஸ், இது அப்படிங்கிறதும். அப்ப இதுவும் ஒரு அட்ஜெக்டிவ். அப்ப திஸ்ங்கிறது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ், மைங்கிறது பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? எஸ். ஓகே, எஸ்.
நெக்ஸ்ட் வந்து அட்வர்ப். அட்வர்ப் வந்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் எப்படி வந்துட்டு நம்ம நவுனை டிஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னோமோ, அட்வர்ப் வந்து என்ன பண்ணும்னா இன்னொரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணும். ஓகேங்களா? ஆட் வேர்ப். வேர்பை பத்தின ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஒண்ணு அது வேர்பை பத்தி கொடுக்கலாம், அல்லது இன்னொரு அட்ஜெக்டிவ பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், அல்லது இன்னொரு அட்வர்பை பத்தியே ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். பொதுவா வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அட்வர்ப்னா என்ன, இந்த சென்டென்ஸே அதாவது இந்த டெஃபினேஷனே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. Adverb is a word that describes or modifies a verb, an adjective or another adverb. இந்த டெஃபினிஷனே ஒரு வாட்டி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பொதுவாகவே அட்வர்ப் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. எல்ஒய்ல முடிகிற மேக்ஸிமம் வேர்ட்ஸ் வந்து அட்வர்பா தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். He walks slowly. He walks slowly அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இங்க ஹீங்கிறது சப்ஜெக்ட், வாக்ஸ்ங்கிறது வேர்ப். அவன் நடந்தான். எப்படி நடந்தான்? ஸ்லோவா நடந்தான். அப்ப அவன் எப்படி நடந்தான் அப்படிங்கிற இந்த வாக் அப்படிங்கிற வேர்டு, அதாவது வேர்ப இந்த ஸ்லோலி அப்படிங்கிறது டிஸ்கிரைப் பண்ணுது இல்லையா? அப்ப இது அட்வர்ப். ஓகேங்களா? சோ அட்வர்புக்கும் which standard ma'am? 8th standard page number 75 I think. Sorry, 17. intransitive verb க்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சொல்றேன் மேம், வெயிட் பண்ணுங்க. so he walks slowly அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு இப்ப இங்க slowly அப்படிங்கிறது இந்த walks அப்படிங்கிற வேர்பை பத்தி ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அவன் எப்படி நடந்தான் அந்த நடைய பத்தின ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். வேர்பை மாடிஃபை பண்றதுனால இது வந்துட்டு அட்வர்ப். ஓகேங்களா? சோ எக்ஸாம்பிள் சொன்ன அட்வர்ப்னா என்னங்கிறதுக்கு, லைக் அட்வர்ப்லயுமே வந்துட்டு ஆஃப் மேனர் இருக்கு. மேனர்ங்கிறது இங்க நம்ம பார்த்த குவாலிட்டி மாதிரி. ஓகேங்களா? மேனர்ங்கிறது எப்படி? ஸ்லோலி, கேர்ஃபுல்லி, இதெல்லாம் வந்துட்டு மேனர்ல வரும். டைம்ங்கிறது டுடே, எஸ்டர்டே, நவ். ஓகேங்களா? பிளேஸ்ங்கிறது ஹியர், தேர், இதெல்லாம் பிளேஸ்ல வந்துரும். ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது ஆல்வேஸ், ஆஃபன், இந்த மாதிரி வார்த்தைகள் ஃப்ரீக்வன்சில வரும். டிகிரிங்கிறது வெரி, குவைட், இதெல்லாம் டிகிரில வந்துரும். ஓகேங்களா? எஸ். சோ அடுத்து வந்து பாருங்க ப்ரிபோசிஷன். ப்ரிபோசிஷனை நம்ம தனியா எக்ஸ்பிளைன் பண்றோம். ப்ரிபோசிஷன் தான் இப்ப பார்க்க போறோம். கன்ஜெக்ஷன். கன்ஜெக்ஷன் பொதுவா என்ன வேலை பண்ணும்? எல்லாருக்குமே தெரியும் கன்ஜெக்ஷன்னா என்ன அப்படின்னு. கன்ஜெக்ஷன் இஸ் a word used to join words or sentence. ஒரு ரெண்டு வார்த்தைகளையோ அல்லது ரெண்டு சென்டென்ஸையோ ஜாயின் பண்றதுக்கு ஒரு பிரிட்ஜா இருக்கிற ஒரு வார்த்தை தான் வந்துட்டு என்ன? கன்ஜெக்ஷன் இல்லைங்களா? சோ கன்ஜெக்ஷன் பொதுவா வந்துட்டு மூணா பிரியும். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இது மூணுமே. ஓகே, கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன், சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன், கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன். கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் என்ன? ரெண்டு ஈக்குவலான கிளாஸ ஜாயின் பண்ணுச்சுன்னா அது கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். ஓகேங்களா? அப்படி ஜாயின் பண்ற வேர்ட்ஸ் எப்படி இருக்கும்? அண்ட், பட், இப்படி இருக்கும். ஓகேங்களா? சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்னா ரெண்டு அன்ஈக்குவலான, அதாவது ஒரு மெயின் கிளாஸும் ஒரு சபார்டினேட் கிளாஸ் இருக்கும். அப்படி ஜாயின் பண்ணுச்சுன்னா ரெண்டும் ஈக்குவலா இருக்க கூடாது. ரெண்டு ஈக்குவலா இருந்துச்சுன்னா கோஆர்டினேட்டிங், ரெண்டு ஈக்குவலா இல்லைன்னா அது சபார்டினேட்டிங். அப்படி ஜாயின் பண்ற கன்ஜெக்ஷன் சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் இருக்கும் சொல்லுவோம். அது வந்துட்டு பிகாஸ், ஆல்தோ, எக்ஸாம்பிள் கொடுத்திருக்க வேர்ட்ஸ் கன்ஜெக்ஷன்ஸ். இது கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன்னா பேராவே வரும். ஓகேங்களா? இப்ப நாட் ஒன்லி வந்தா பட் ஆல்சோ வரும், எய்தர் வந்தா ஆர் வரும், நெய்தர் வந்தா நார் வரும். இந்த மாதிரி பேராவே வந்துச்சுன்னா அது கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன் சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்டுட்டு இருக்காங்க. இது செப்பரேட்டா வீடியோவும் இருக்கு. ஓகேங்களா? டீடைலா நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்ப தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இதோட கைண்ட்ஸ் மட்டும் சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்ஜெக்ஷன்னா ஒரு சடன் எமோஷனையும், like interjection is a word which expresses some sudden feeling or emotion. ஓகேங்களா? alas, wow, ஒரே, ஓ, ஹலோ, பிரவோ, இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இன்டர்ஜெக்ஷன்ல வந்துடும். ஓகே, சோ இதுல நம்ம இப்ப பார்க்காதது ப்ரிபோசிஷன். இந்த ப்ரிபோசிஷனை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ இப்போ 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் பேஜ் நம்பர் 147. 7th ஃபர்ஸ்ட் டேர்ம் பேஜ் நம்பர் 147. ஓகேங்களா? சோ ப்ரிபோசிஷன். ப்ரிபோசிஷன்னா என்ன பார்க்கலாம். ப்ரிபோசிஷன் comes before a noun or pronoun in a sentence. ப்ரிபோசிஷன் எங்க வரும்? ஒரு நவுனுக்கோ
அல்லது ஒரு ப்ரொனவுனுக்கு முன்னாடி வரும். வந்து என்ன பண்ணும்? இட் ஷோஸ் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் டு another word or part of the sentence. சோ இதோட சென்டென்ஸ் இதோட மத்த பார்ட் ஆஃப் சென்டென்ஸுக்கும் மத்த அடுத்து இருக்கிற வேர்ட்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை இது வந்துட்டு சொல்லும். ஓகேங்களா? பொதுவா வந்துட்டு இதை நம்ம 3ஆ பிரிக்கிறோம். ஆஃப் டைம், ஆஃப் பிளேஸ், ஆஃப் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல பார்த்தோம் இல்லையா? அட்வர்புக்கு நிறைய டைப்ஸ் பார்த்தோம், அட்ஜெக்டிவ்ஸ்க்கு பார்த்தோம். அந்த மாதிரி ப்ரிபோசிஷன் ஜெனரலி கிளாசிஃபைட் இன்டு 3 groups. ஒன்னு ஆஃப் டைம். டைமுக்கு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? எக்ஸாக்ட் டைமுக்கு அட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? எக்ஸாக்டா at 4 PM, at 7 PM அப்போ அட் அங்க யூஸ் பண்ணுவோம். So during the morning, in the evening, ஒரு நாளுடைய ஒரு பாகம், அதாவது ஆஃப்டர்நூன், ஈவினிங், மார்னிங் அப்படிங்கிறப்போ அங்க நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். சோ இங்க வர அட், டியூரிங், இன் இதெல்லாம் ப்ரிபோசிஷன் ஆஃப் டைம். நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சோ டியூரிங் எப்பதான் யூஸ் பண்ணுவோம்? ஒரு டைம் ரெஃபர் பண்றப்பதான் டியூரிங் யூஸ் பண்ணுவோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த டியூரிங் வந்துச்சுன்னா ப்ரிபோசிஷன் ஆஃப் டைம் அது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ரிபோசிஷன் ஆஃப் பொசிஷன். பொசிஷன் அப்படின்னா என்ன? ஒரு பொருளை பத்தி பேசுறப்ப அந்த பொருள் எங்க இருக்கு? ஆன் த டேபிள், above the head, over the bridge. சோ இப்ப அங்க ஆனுங்கிறதும் அபவ்ங்கிறதும் ஓவருங்கிறதும் ஒரு விஷயத்தையோ ஒரு பொருளோ அது எந்த இடத்துல இருக்கு அதோட பொசிஷனை சொல்றதுக்காக இந்த ப்ரிபோசிஷன்ஸ் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அடுத்த பிளேஸ்க்கு வரப்போ இன் விழுப்புரம், அட் பஸ் ஸ்டாப், இன்சைட் த கிளாஸ் ரூம். இங்க ஏன் இன் விழுப்புரம், அட் த பஸ் ஸ்டாப்? யாருக்காவது தெரியுமா? மேம், will you send this notes? எஸ் மேம், அனுப்புவோம். பேஜ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம், பேஜ் நம்பர் 147. பொதுவாவே வந்துட்டு பெரிய ஊர்களுக்கும் பெரிய கண்ட்ரி பேர் சொல்றோம், ஒரு ஊர் பேர் சொல்றோம், அந்த மாதிரி இடத்துல நாம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா இன் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ இன்னுங்கிறது ஒரு பிக்கர் பிளேசஸ்க்கு வச்சுக்கோங்க. அட்டுங்கிறது ஸ்மாலர் பிளேசஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸ்மாலர் பிளேசஸ்னா என்ன? அட் த பஸ் ஸ்டாப், அட் த டெம்பிள், அட் த கிளப், இந்த மாதிரியான ஸ்மாலர் பிளேசஸ்க்கு அட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க ப்ரிபோசிஷனை ஃபில் பண்றதுக்கு. ஓகே, பெரிய பிளேசஸ்க்கு பிக் இன் யூஸ் பண்றோம், சின்ன பிளேசஸ்க்கு அட் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ இதுதான் வந்துட்டு ப்ரிபோசிஷனை ப்ராடா டிவைட் பண்றப்ப ப்ரிபோசிஷன் ஆஃப் டைம், ப்ரிபோசிஷன் ஆஃப் பிளேஸ், ப்ரிபோசிஷன் ஆஃப் பொசிஷன். ஓகேங்களா? அது யூசுவலாவே அந்த சென்டென்ஸை படிக்கிறப்போ உங்களுக்கு அந்த சென்டென்ஸ்ல அந்த ப்ரிபோசிஷன் என்னவா வேலை செய்யுதுங்கிறது அந்த சென்டென்ஸை படிச்சாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். சோ லாங்குவேஜ் செக் பாயிண்ட் இது வந்து 7th இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு 6th, 7th, 8th பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ப்ரோஸ்க்கு பேக் சைட்லயும் லாங்குவேஜ் செக் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இதுல இருந்து ரிப்பீட்டடா கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. ஓகேங்களா? இப்பயே இந்த 3 இந்த பாக்ஸ்ல இருக்க 3 சென்டென்ஸுமே எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ். மார்னிங் வரும்போது இந்தான மேம் வரும். எஸ் மேம், இந்தா வரும். டியூரிங்கும் வரும் மேம். டியூரிங்கிறது டைம் தானே, டியூரிங் த மார்னிங். ஓகே, டியூரிங்கும் வரும். இது வந்து சென்டென்ஸ் பொறுத்தது. ஓகேங்களா? எஸ். இப்ப பாருங்க, the plane flew above the building, the plane flew over the building. இங்க above-ங்கிறது தப்பு, ஓவர்ங்கிறது ரைட்ன்றாங்க. ஏன் அப்படின்னா above-ங்கிறது மேல இருக்குது அப்படின்னா அங்க எந்த மூவ்மெண்ட்டும் இருக்க கூடாது. மேல இருக்கிறது மேல அப்படியே வச்ச மாதிரியே இருந்தாதான் above. அங்க ஏதோ ஒரு மூவ்மெண்ட் இருக்குன்னா அதை நம்ம ஓவர் சொல்லுவோம். இதுதான் ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ். ஓகேங்களா? பிளேன் ஃப்ளூ ஓவர் த பில்டிங். சோ பில்டிங் மேல பிளேன் என்ன பண்ணுச்சு? பறந்து போச்சு. அப்ப அந்த பிளேன் மூவ்மெண்ட்ல இருக்கு. ரைட்டுங்களா? அப்ப அங்க நம்ம என்ன யூஸ் பண்றோம்? ஓவர் தான் யூஸ் பண்றோம். எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். அடுத்து, we shall meet them in the club this evening. We shall meet them. இது தப்பு, இன் தப்பு. அட்டு தான் ரைட். சாரி, அட்டு தான் ரைட். ஏன் ரைட்னு தெரியுதா? நான் இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சோ கிளப் அப்படிங்கிறது ஒரு சின்ன பிளேஸ். ஓகேங்களா? ஒரு பெரிய ஊர் பேரு, ஒரு பெரிய கண்ட்ரி பேரு சொல்றப்போ, ஒரு பெரிய இடத்தோட பேரை சொல்றப்போ நம்ம இன் யூஸ் பண்ணலாம். கிளப்ங்கிறது ஒரு லிமிட்டடான ஒரு சின்ன பிளேஸ். அப்போ அதுக்கு நம்ம கிளப் அட்டு தான் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஐ வாக் பை ஃபுட், ஐ வாக் ஆன் ஃபுட். பை வரக்கூடாது. யூஸ்வலா பை வந்து நம்ம மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். லைக் ஐ கம் பை பஸ், ஐ கம் பை
கார், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நம்ம பஸ் யூஸ் பண்ணுவோம். நம்மளோட பாடி பார்ட் இன்க்ளூட் ஆகுது. ஃபுட்டுங்கிறப்போ நான் நடந்து வரேன், ஓகேங்களா, அப்போ நான் காலார நடந்து வரேன் அப்படிங்கிறப்ப நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணணும். இதுவும் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். பர்டிகுலரா இந்த செகண்ட் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். we shall meet them at the club this evening, ஓகேங்களா. எஸ். சோ இங்க நெக்ஸ்ட் டூனா என்னன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் டூனா என்ன, இந்த பாக்ஸுக்கு அந்த பாப்பா நெக்ஸ்ட் டூ அப்படின்னா பக்கத்துல, ஓகேங்களா, அப்படி நிக்கிறாங்க. பிஹைண்ட்னா பின்னாடி, அவுட் ஆஃப்னா அந்த பாக்ஸை விட்டு வெளியே, இன்டூனா பாக்ஸுக்குள்ள போறாங்க, அரௌண்ட்னா அப்படியே சுத்துறது, இன்னுனா அந்த பாக்ஸ்க்குள்ள உட்காந்துருக்காங்க, த்ரூனா அது வழியா, த்ரூனா அது வழியா போறது, ஓகேங்களா. சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இதை ஃபில் பண்ணலாம். சோ இந்த பாக்ஸுக்கு இந்த சைட்ல இருந்து இந்த பாப்பா இப்படி குதிக்கிறாங்க. அப்ப நமக்கு இங்க என்ன வரும், ஓவர். நம்ம ஓவர்னா எக்ஸ்பிளைன் பண்ணேன் இப்போதான், ஓகேங்களா. இப்போ இது ஆன், மேல நிக்கிறாங்க. டவுன் ஃப்ரம், inside, upon, in front of. இது பிட்வீன். பிட்வீன்ங்கிறது ரெண்டுத்துக்கு நடுவுல அப்படிங்கிறப்ப பிட்வீன், ஓகேங்களா. எஸ். read the following sentences carefully, underline the preposition. இதுல இருந்து क्वेश्चंस கேட்டது கிடையாது. ஒரு சென்டென்ஸ் கொடுத்து preposition ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு இது வரைக்கும் கேட்டது கிடையாது. ஆனா இது எக்ஸசைஸா கொடுத்திருக்கிறதுனால நம்ம ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். Julian placed her lunch box inside her handbag. அப்ப இன்சைடுங்கிறது இங்க preposition. Vinodini left the house before sunrise. Beforeங்கிறது preposition. Across the road, acrossங்கிறது preposition. Hema keeps all her teddy bears on top of. On top of இது மொத்தமும் prepositional phrase. preposition தனி, prepositional phrase தனி. உங்களுக்கு prepositional phrase-உம் இருக்கு. அது ஒரு செப்பரேட் கிளாஸா அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்துட்டு prepositional phrase வந்துட்டு உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் கூட அவைலபிளா தான் இருக்கு. ஆனா அதை கிளாஸ்லயும் பார்க்கலாம், ஓகேங்களா. திவ்யா hid the sweets behind. Sudha fell over during the basketball match. Madhusudan checked to see if his keys had fallen underneath his chair. Mrs. Meena asked the children to go into her classroom. Into. After lunch, after. Saravanan climbed onto the horse. ஓகேங்களா. Yes. So இப்போ இந்த எக்ஸசைஸ் பார்க்கலாம். Is your mother dash home? In, at, on. மெசேஜ் பண்ணுங்க தெரிஞ்சா. எஸ், அட். ஏன் அட் அப்படின்னா ஹோம்ங்கிறது ஒரு சின்ன பிளேஸ், அப்போ அட் யூஸ் பண்றோம். இது ப்ரீவியஸ் இயர் டெட் क्वेश्चन, ஓகேங்களா. எஸ். there is unity in diversity dash the people. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இதுல கன்ஃபியூஸ் நிறைய ஆவாங்க. பிட்வீன்க்கும் அமாங்க்கும், ஓகேங்களா. பிட்வீன்க்கும் அமாங்க்கும் பொதுவா பாருங்க, பிட்வீன் அப்படிங்கிறது வந்துட்டு ரெண்டு விஷயத்துக்கு நடுவுல அப்படின்னா பிட்வீன் யூஸ் பண்ணுவோம். ரெண்டு விஷயத்துக்கு மேற்படி இருக்குன்னா அமாங். அப்ப பீப்புள்ங்கிறது ப்ளூரல். எஸ், அமாங் தான் வந்துட்டு ஆன்சர், ஓகேங்களா. he discussed the problem dash his parents with his parents. repeated, most repeated question. இது நிறைய வாட்டி டெட்ல கேட்ட question with, ஓகேங்களா. Litisha was praised dash her father, by her father. Can you finish the work dash tomorrow? Dash tomorrow. Yes, by tomorrow. So by வந்து within வராது மேம். இப்போ within வந்து பாத்தீங்கன்னா ஒரு டியூரேஷன் வரப்போ வித்தின் வரும், ஓகேங்களா. இப்போ இங்க நமக்கு பைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட் ஷோஸ் டெட்லைன். அப்போ நாளைக்குள்ள, அதாவது கேன் யூ ஃபினிஷ் த ஒர்க் பை டுமாரோ அப்படின்னா அந்த டெட்லைன் வந்து அந்த டுமாரோ தான், ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு வித்தின் வரணும்னா இதே சென்டென்ஸ் எப்படி வரலாம், ஃபினிஷ் த ஒர்க் வித்தின் 2 days. இங்க 2 days, ஃபினிஷ் த ஒர்க் வித்தின் 2 days. இங்க 2 days வந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு இட்ஸ் a period of time. அந்த 2 daysங்கிறது period of time. அப்ப நம்ம within யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா.
பைங்கிறது வந்துட்டு உங்களுக்கு அது வந்து இட் ஷோஸ் டெட்லைன். அப்ப இங்க பை தான் யூஸ் பண்றோம். He has been absent dash last week. He has been absent since last week. Correct. So usually வந்துட்டு உங்க since and for கான டிஃபரன்ஸும் தெரிஞ்சுக்கணும். எப்படி between and among கன்ஃபியூஸ் ஆகுமோ since and forம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன். We have been living here dash 9 years. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். We have been living here dash 9 years. இதே ஆப்ஷன் since for. நிறைய பேர் since சொல்லிருக்கீங்க, நிறைய பேர் for சொல்றீங்க. ஓகே, same sentence. We have been living here dash 2000. இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு ஆன்சர் சொல்லுங்க. We have been living here dash 2000. since or for? Very good. Let me explain this. இது நிறைய பேருக்கு நிறைய இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும். since எங்க யூஸ் பண்ணும், for எங்க யூஸ் பண்ணும். அதாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டியூரேஷன் ஆஃப் டைம் கொடுக்குறாங்க. நாங்க இங்க 9 வருடமா இருக்கோம். ஓகேங்களா? 9 வருடமா வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ அந்த 9 வருஷம் அப்படிங்கிறது ஒரு டியூரேஷன் ஆஃப் டைம். அப்போ இங்க வந்துட்டு for யூஸ் பண்றோம். ஓகேங்களா? since அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பீரியட்ல இருந்து அப்படின்னா அப்போ அங்க since. I have been reading since morning. ஓகேங்களா? சோ காலையில இருந்து நான் படிச்சிட்டு இருக்கேன். I have been reading for 2 hours. 2 மணி நேரமா நான் படிச்சிட்டு இருக்கேன். இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் இதுதான். ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் ஆஃப் டைம் வரப்போ நம்ம for யூஸ் பண்றோம். அந்த டைம் எப்ப இருந்து அப்படின்னு சொல்றப்போ நம்ம since யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ again he has been absent since last week. போன வாரத்துல இருந்து. சோ இது எப்ப ஸ்டார்ட் ஆச்சுங்கிறது தெரியுது நமக்கு. ஓகேங்களா? லாஸ்ட் வீக்ல இருந்து அப்படிங்கிறப்போ since தான் வரும். இத மாடலா வச்சு ரிப்பீட்டடா உங்களுக்கு ப்ரிபோசிஷன்லயும் சரி, எதுல டென்ஸ்லயும் சரி क्वेश्चंस வந்துட்டே தான் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாடல் பார்த்து வச்சுக்கோங்க. ரிப்பீட்டடா இந்த क्वेश्चन இந்த மாதிரி இந்த டைப்ல क्वेश्चंस வந்துட்டு தான் இருக்கு. ஓகே, சோ what do you do dash weekends? during weekends I'm going to my village dash Sunday on Sunday. I haven't met my friends since December. Run across the street. Run across the street and get me the ribbon. This picture was drawn by, he told me in detail about the incident. This picture was drawn by the girl with charcoal. The car was traveling dash a great speed at a great speed. The boy fell into the lake. There is a bridge across the river. The conference will be held from 10 a.m. to 5 p.m. இந்த 10 சென்டென்ஸ்ல 8வது சென்டென்ஸும் 9வது சென்டென்ஸும் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. The ball fell into the lake. ஈஸியா தான் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन இது. ஓகேங்களா? Fill in the blank using suitable preposition on your own. Soldier climbed onto a horse, மேல, and rode away. They have been here for a long time. So இது have been இப்பதான் அந்த மாடல் பார்த்தோம். Kumaravel has lived in this city since 2012. The paper இதுதான் நான் சொன்னேன். இந்த மாடலை வச்சுட்டு ரிப்பீட்டடா நிறைய क्वेश्चन கேட்டுட்டே இருக்காங்க. ஸ்டாண்டர்ட் வந்து 8th ஸ்டாண்டர்ட் மேம், சாரி 7th ஸ்டாண்டர்ட் யூனிட் 3 பேஜ் நம்பர் 151. அடுத்து 8th போயிடுவோம், அவ்வளவுதான் முடிய போகுது. The paper was published in an international journal. When will you return dash home? நம்பர் 5க்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். நான் அடுத்து 6க்கு போறேன். 5க்கு ஆன்சர் பண்ணுங்க.
when will you return dash home என்ன வரும்னு ஆன்சர் பண்ணுங்க. One dash the 4 students wrote the answers correctly. One of, okay, 2 at when will you return home at. ஓகே, சோ பொதுவா நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் இல்ல ஒரு இடத்துக்கு வரோம் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஐம் கோயிங் டு த ஆஃபீஸ், ஓகே, இந்த மாதிரி ஐம் கோயிங் டு த டெம்பிள், இந்த மாதிரி டூங்கிற ஒரு ப்ரெபோசிஷனை யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்கிலீஷ்ல ஹோம்க்கு முன்னாடி நாம எந்த ப்ரெபோசிஷனும் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, ஹோம்க்கு முன்னாடி எந்த ப்ரெபோசிஷனும் யூஸ் பண்ண மாட்டோம். when will you return home அவ்வளவுதான். இங்க தேவையே கிடையாது, ப்ரெபோசிஷன் தேவையே கிடையாது. ஓகே, இது வந்து ஹோம்க்கு மட்டும் தான், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸப்ஷனல்ங்கிறனால நான் சொல்றேன், இது மற்ற பிளேசஸ்க்கு பொருந்தாது. ஐம் கோயிங் டு த ஸ்கூல், ஐம் கமிங் ஃப்ரம் த ஆஃபீஸ், ஐம் கோயிங் டு மார்க்கெட், டு டெம்பிள், இது இந்த மாதிரி எல்லா பிளேஸ்க்கும் வந்துட்டு டூ வரும். ஓகே, ஸோ இந்த ஹோம்க்கு முன்னாடி மட்டும் எந்த ப்ரிப்போசிஷனும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்லணும் அப்படின்னா ஐ எம் கோயிங் ஹோம், ஐ எம் கோயிங் டு ஹோம் சொல்ல மாட்டோம். ஐ எம் கோயிங் ஹோம். she came home late. They returned home yesterday. They returned home yesterday. So please note it down. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹோம்க்கு முன்னாடி நம்ம பொதுவா ப்ரிபோசிஷன்ஸ் யூஸ் பண்றது கிடையாது. ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட் 6th ஒன் பாருங்க. ஒன் ஆஃப் த 4 students wrote the answers correctly. இந்த கொஸ்டின் இதை விட இன்னொரு மாதிரி, அதாவது இப்போ ஒன் ஆஃப் த அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன் ஆஃப் த அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து வர்றது ஒரு நவுன் வரும். ஓகேங்களா, அப்படி வர நவுன் ப்ளூரலா தான் இருக்கணும். ஓகேங்களா, ஒன் ஆஃப் த ஓட மீனிங் ஒன் ஆஃப் தி 4 students wrote the answers correctly அப்படின்னா 4 பசங்கள்ல ஒருத்தன் ஆன்சரை கரெக்டா எழுதுனா அப்போ 4 பசங்கள். ஓகேங்களா, சோ 4 அது ப்ளூரல். ஓகேங்களா, சோ எப்பயுமே இந்த ஒரு ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் எதுல கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங்ல ரிப்பீட்டடா இந்த மாடல்ல கேட்டுட்டு இருக்காங்க. ஒன் ஆஃப் த வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து வர நவுன் எப்படி வரும் அப்படின்னா ப்ளூரல்ல தான் வரும். ஓகேங்களா, ஒன் ஆஃப் த கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட் அப்படி கொடுத்துட்டு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. அப்போ இங்க என்ன எரர்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. இங்க ஸ்டூடெண்ட்ஸ் வரணும். ஒன் வந்துச்சுன்னா அடுத்து வர நவுன் வந்துட்டு எப்படி வரணும், ப்ளூரல்ல வரணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ப்ரிபோசிஷனுக்காக இல்ல, எரர் ஸ்பாட்டிங்காக சொல்றேன். This fruit is from Mexican capital. The head office in Nungambakkam. It is on College Road. As you go to the station, the office is on the right side. ஓகேங்களா, பொதுவாகவே ஸ்ட்ரீட்ஸ் ரோடு இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணுவோம், அட் யூஸ் பண்ண மாட்டோம். ஆன் தான் அங்க வரும். அண்ட் ரைட் சைடு லெஃப்ட் சைடு இதுக்கும் வந்துட்டு ஆன் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, எஸ். ஒரு எக்ஸாக்டான பாயிண்ட் பிளேஸுக்கு தான் நம்ம அட் யூஸ் பண்ணுவோம். The sailors were taken to the forest and made to walk for 10 miles. The girl standing beside me was sneezing. Okay, so இது வரைக்கும் நம்ம பார்த்தது 7th ஸ்டாண்டர்ட் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது 8th ஸ்டாண்டர்ட், பேஜ் நம்பர் 75. 8th ஸ்டாண்டர்ட், பேஜ் நம்பர் 75 எடுத்துக்கோங்க. ஒரு 2 minutes.
ஓகே, இப்போ 8th ஸ்டாண்டர்ட். பிஃபோர் தட் நான் ஒன் ஆஃப் த சொல்லி ஒரு சென்டென்ஸ் சொன்னேன், அதுல ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னேன்னா, ஒன் ஆஃப் த வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து ஒரு என்ன வரும்னு சொன்னேன், ஒரு நவுன் வரும், அந்த நவுன் ப்ளூரல்ல இருக்கணும்னு சொன்னேன். ரைட்டுங்களா? ஆனா அதுக்கு அடுத்து வர வேர்ப் சிங்குலர்ல தான் இருக்கணும். இப்படி ரெண்டு விதமாவும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? ஒண்ணு இந்த நவுன்ல உங்களுக்கு மிஸ்டேக் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்னு கொடுக்கலாம், நீங்க அது பெருசா தப்பா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியாது. அல்லது என்ன பண்ணிடலாம், இங்க ஆர் கொடுத்துருவாங்க, ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆப்சென்ட்னு கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வருது ப்ளூரல் தான், ஆரும் ப்ளூரல் தான் கரெக்டா நீங்க போயிடுவீங்க. ஓகேங்களா? ஒன் ஆஃப் த வந்துச்சுன்னா அடுத்து வர நவுன் வந்து ப்ளூரல்ல இருக்கணும், ஆனா அதுக்கு அடுத்து வர வேர்ப் சிங்குலர்ல இருக்கணும். ஏன் அப்படின்னா இங்க ஒன் ஆஃப் இங்க ஈஸ் வந்து யார சொல்லுது அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்ட சொல்லுது. ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒருத்தன் ஆப்சென்ட், அப்ப ஒருத்தன் தான் சப்ஜெக்ட், அதனால வேர்ப் சிங்குலரா தான் இருக்கும். ஓகேங்களா? ஒன் ஆஃப் த வந்துச்சுன்னா அங்க நவுன், அதாவது அங்க சப்ஜெக்ட் வந்து ஒரு சிங்குலர் தான். ஓகேங்களா? ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒருத்தன் மாணவர்கள்ல ஒருத்தன், அப்போ ஒரு ஆள் தான், அப்போ வேர்ப் ஆட்டோமேட்டிக்கா சிங்குலர் தான் இருக்கணும், ஈஸ் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஆர் வரக்கூடாது. இது ஏன் திரும்ப சொல்றேன்னா, இந்த டைப்ல உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங்லயோ அல்லது ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு இதுல எங்க தப்பு இருக்கு அப்படிங்கறதுலயோ வந்துட்டு ரிப்பீட்டடா இந்த மாடல்ல கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க, அது மட்டும் பாத்துக்கோங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் 8th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 75. ஓகே, இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ப்ரிபோசிஷன் ஆஃப் டைம் பத்தி கொஞ்சம் எலாபரேட்டா கொடுத்திருக்காங்க, பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இதான் காமனா சொல்லிடுறேன். பொதுவா நம்ம இன் எங்க யூஸ் பண்ணுவோம், பார்ட்ஸ் ஆஃப் த டே. ஓகேங்களா? பார்ட்ஸ் ஆஃப் த டே ஒரு நாளுடைய பாகங்கள்ல யூஸ் பண்ணுவோம். எங்க? மார்னிங்க்கு யூஸ் பண்ணலாம், இன் த மார்னிங். ஆஃப்டர்நூனுக்கு யூஸ் பண்றோம், இன் த ஆஃப்டர்நூன். ஈவினிங்க்கு யூஸ் பண்ணலாம், இன் த ஈவினிங். ஆனா நைட்டுக்கு இன் யூஸ் பண்ண கூடாது. நைட்டுக்கு என்ன யூஸ் பண்ணணும், அட் யூஸ் பண்றோம். இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நாளுடைய பாகங்களுக்கு நம்ம இன் யூஸ் பண்றோம், பொதுவான ரூல் இது. ஆனா நைட் டைம் அப்படிங்கறத ரெஃபர் பண்றது மட்டும் நம்ம அட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? he works at night, he works at night. I study at night. so நைட்டுக்கு நம்ம இன் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, இது ஜென்ரலா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை நான் அடிஷனலா சொல்றேன். ஓகே, அண்ட் வந்துட்டு அட் எங்க எல்லாம் யூஸ் பண்றோம், நைட்டுக்கு யூஸ் பண்றோம், அண்ட் எக்ஸாக்ட் டைமுக்கு. ஓகே, எக்ஸாக்ட் டைமுக்கு நம்ம அட் யூஸ் பண்றோம். அடுத்து ஆன் எங்கெல்லாம் யூஸ் பண்றோம், டேஸ் அண்ட் வந்து டேஸ்க்கு, சாரி டேட்ஸ்க்கு. ஒரு பர்டிகுலர் டேட் இருந்ததுன்னா நம்ம ஆன் யூஸ் பண்றோம், அண்ட் டேஸ்க்கு ஆன் சண்டே, ஆன் மண்டே. ஸோ டேஸ்க்கும் டேட்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ வாஸ் born on. ஸோ ஒரு பர்டிகுலரான டேட் வந்துருச்சு, அப்ப பர்டிகுலரான டேட் வந்தா நம்ம ஆன் யூஸ் பண்றோம். இயருக்கு நம்ம இன் யூஸ் பண்றோம், இங்க நான் இயர் மென்ஷன் பண்ணலையா? ஓகே, இயருக்கு நம்ம இன் யூஸ் பண்றோம். இது நார்மலா எல்லாருக்கும் தெரியறதுதான். எக்ஸாக்ட்லி at 2 AM. ஸோ எக்ஸாக்ட் டைமுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம், அட் யூஸ் பண்றோம். I was born 2 minutes before my twin brother. என்னோட ட்வின் பிரதர் பிறக்கிறதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி, பிஃபோர் முன்னாடி நான் பிறந்தேன். ஸோ முன்னாடிங்கிறதுக்கு பிஃபோருக்கும், பின்னாடி அப்படிங்கிறதுக்கு ஆஃப்டர் யூஸ் பண்றோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஐ ஃபர்ஸ்ட் மெட் ஜான். ஸோ அகைன் இயர் வருது, அப்ப இன்னு. ஜான்வரி இன்னு. ஸோ மந்த்துக்கு இன் எங்க யூஸ் பண்ணிருக்கோம், லைக் இயருக்கு இன் யூஸ் பண்றோம், மந்த்துக்கு இன் யூஸ் பண்றோம். ஏதாவது சீசன்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கும் நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? லைக் இங்க பாருங்க, ஈஸ்டர் ஃபால்ஸ் இன் ஸ்ப்ரிங் ஈச் இயர். The Second World War occurred in the 20th century. Breakfast, we eat breakfast in the morning. So morning வருது, அதனால இங்க in யூஸ் பண்ணிருக்கோம். Okay, so we go to school on Mondays, but not on Sunday. So Mondays, திங்கட்கிழமைகள்ல நாங்க ஸ்கூலுக்கு போவோம். So on Mondays. Christmas falls on 25th. So on ஒரு எக்ஸாக்ட் டேட், 25th டிசம்பர்ங்கிறது ஒரு எக்ஸாக்டான டேட், அதனால நம்ம அங்க ஆன் யூஸ் பண்றோம். Buy me a present on my birthday. பர்த்டேங்கிறது ஒரு எக்ஸாக்ட் டேட்.
families often argue dash Christmas time. Fourth one நீங்க ஆன்சர் பண்ணுங்க. I work faster dash night. Fifth one ஆன்சர் பண்ணுங்க. Her shift finished at 7 p.m. Fourth one ஆன்சர் பண்ணுங்க. Okay. Fourth one yes. At varum on varadu. Families often argue at Christmas time. Yes. And again night vandirukku. Night ku enna நம்ம சொன்னோம் at தான் யூஸ் பண்ணுவோம். in யூஸ் பண்ண மாட்டோம்னு சொன்னோம். Okay. Yes. ரெண்டுமே கரெக்ட் தான். Okay, fine. Next வந்து பாருங்க இந்த preposition எங்க இருக்கு? 9th standardல இருக்கு. Okay, 9th standard book page number 12. எடுத்துக்கோங்க. So preposition is a word that placed before a noun or a pronoun to show its relationship to other words in a sentence. நம்ம முன்னே பார்த்துட்டோம். So above, under, beside, outside, inside, on top of, in front of, behind, between, around, up, down, through இதெல்லாமே வந்துட்டு prepositions கொடுத்திருக்காங்க. அதோட picturesம் கொடுத்திருக்காங்க. Yes. So preposition of time இப்பதான் பார்த்துட்டு வந்தோம். Preposition of time னா என்ன? These prepositions are used to indicate when a particular event happened. These include so in, on, at, since, for, during இந்த மாதிரி prepositions லாம் prepositions of time னு சொல்றாங்க. I was studying in the morning னு ஒரு sentence இருக்கு. இன்னங்கிறது preposition னு நமக்கு தெரியும். ஆனா இது preposition of place ஆ time ஆ? Morning அப்படிங்கிறது ஒரு time ரெஃபர் பண்ணுது. அப்ப இன்னங்கிறது preposition of time. According to the sentence, book page number is 13 ma'am. 13 9th standard 13 page number 13. So according to the sentence கொடுத்திருக்கிற preposition preposition of time place ஆங்கிறது மாறும். ஓகேங்களா? சோ அட்டெல்லாம் பிளேஸ்க்கும் வரும் டைமுக்கும் வரும் இல்லைங்களா? இன்னங்கிறதும் பிளேஸ்க்கும் வரும் டைமுக்கும் வரும். அப்போ அந்த சென்டென்ஸோட மீனிங்கை பொறுத்து அது preposition of time preposition of place ஆன்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இது preposition of time place ஆன சூஸ் பண்ணுங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் கேட்டது கிடையாது. பட் இங்க கொடுத்துருக்காங்கிறதுக்காக நம்ம பாத்துக்கலாம். எப்படி வேணாலும் ஃபியூச்சர்ல கொஸ்டின் கேட்கலாம். I was born on again ஒரு டேட் அதாவது ஒரு டைம் பத்தி சொல்றாங்க. அப்ப ஆன்ங்கிறது இங்க preposition of time. I will reach there at book page number yes ma'am it's 17 page number 17 sorry 13 page number 13. Okay. So preposition of like preposition of place வந்து பாத்தீங்கன்னா these prepositions are used to indicate the location or come before a noun or a pronoun. So இது வந்து நமக்கு என்ன சொல்லும் அப்படின்னா எப்படி வந்துட்டு preposition of time வந்து டைமை பத்தி சொல்லுதோ இது வந்து பிளேஸை பத்தி சொல்லும். லைக் the cat is on the wall. வால் மேல இருக்கு. அப்போ எங்க இருக்கு? வால் மேல இருக்கு. அப்போ அது ஒரு பிளேஸ் ரைட்டுங்களா? அப்ப அந்த ஆன்ங்கிறது என்னவா வேலை செய்யுது? preposition of place வேலை செய்யுது. Jenny lives near her work place.
ஸோ ஜெனி ஒர்க் பிளேஸ்க்கு பக்கத்துல. ஸோ அங்க ஒர்க் பிளேஸ்ங்கிறது ஒரு பிளேஸ், ஒரு இடம். ஸோ அது ப்ரிபோசிஷன். அப்ப இங்க நியர்ங்கிறது ப்ரிபோசிஷன் ஆஃப் பிளேஸ். ராஜ் இஸ் இன் ஹிஸ் ரூம். சோ அவன் ரூம்ல இருக்கான். அப்ப இங்க ரூம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பிளேஸ். அப்ப இந்த ப்ரிபோசிஷன் என்ன? ப்ரிபோசிஷன் ஆஃப் பிளேஸ். ப்ரிபோசிஷன் ஆஃப் மூவ்மெண்ட். மூவ்மெண்ட்னா என்ன? இட் டிஸ்கிரைப்ஸ் the movement. That is, I went to the bookstore. So went to the bookstore. Bookstore க்கு போனேன். ஸ்லோவா எக்ஸ்பிளைன் மேம். ஓகே, I went to the bookstore. புக் ஸ்டோருக்கு நான் போனேன் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த டு அப்படிங்கிறது என்ன பண்ணுது? ஒரு மூமெண்ட். நான் புக் ஸ்டோருக்கு போனேன். ஸோ அந்த போறேன் அப்படி அந்த அதுதான் அந்த டு. ஓகேங்களா? அப்ப அது ஒரு மூமெண்ட். த ஸ்விம்மர் ஜம்ப்டு இன்டு த பூல். ஸோ பூலுக்குள்ள அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ள வந்து ஜம்ப் பண்றாரு ஸ்விம்மர். அப்போ வந்துட்டு அது அந்த ஒரு மூமெண்ட். ஓகேங்களா? த டாக் வாஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் ஹிம். ஸோ இது எல்லாமே என்ன? ஒரு லைக் ஒரு மூமெண்ட்ட அந்த ப்ரிபோசிஷன் கேரி பண்ணிட்டு இருக்கிறதுனால இட்ஸ் ஆல் கம்ஸ் அண்டர் ப்ரிபோசிஷன் ஆஃப் மூமெண்ட். அண்ட் சின்ஸ் ஃபார் நம்ம எக்ஸ்பிளனேஷன் முன்னையே நம்ம பார்த்துட்டோம். ஐ ஹாவ் பீன் ஸ்டடிங் சின்ஸ் 5 AM. 5 மணில இருந்து நான் படிச்சுட்டு இருக்கேன். அப்ப அங்க சின்ஸ் வருது. ஓகேங்களா? சோ சின்ஸ் ரெஃபர் டு a particular point of time. For refers to the duration of the time. So Maya has worked in the institution as an accountant for 23 years. அப்போ இது என்ன சொல்லுது? ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் ஆஃப் டைம். 23 வருஷமா மாயா வந்துட்டு இந்த இன்ஸ்டிடியூஷன்ல அக்கௌண்டன்டா வேலை செய்யறாங்க. ஸோ 23 இயர்ஸ்ங்கிறது ஒரு டியூரேஷன் ஆஃப் டைம். அதனால வந்துட்டு இங்க ஃபார் வருது. ஓகேங்களா? எப்ப இருந்து அப்படின்னா 5 மணில இருந்து நான் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே, the construction of this building has been going on since ஜனவரில இருந்து இந்த பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ எப்ப இருந்து பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் ரெஃபர் பண்றப்போ சின்ஸ் யூஸ் பண்றோம். எவ்வளவு கால அளவு அந்த டியூரேஷன் ஆஃப் டைமுக்கு நம்ம ஃபார் யூஸ் பண்றோம். ஓகே, எஸ். And I have been studying since 5 AM. எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். And again during in இந்த ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா டியூரிங்கும் கரெக்ட் தான், இன்னும் கரெக்ட் தான். ஓகேங்களா? We will be visiting my grandparents during the summer vacation. We will be visiting our grandparents in the summer vacation. இது ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேங்களா? அந்த சென்டென்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். உங்களுக்கு ஒருவேளை இந்த கொஸ்டின் கேட்டு கீழே 2 ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஒருவேளை நமக்கு மாத்தி கொடுத்தாங்கன்னா நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். அந்த சென்டென்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் அகைன் நம்ம என்ன சொன்ன மாதிரி பிட்வீன் அமாங். பிட்வீன் அப்படிங்கிறது ஒரு 2 ஐட்டம்ஸ்க்கோ 2 இண்டிவிஜுவல்ஸ்க்கோ 2 டெஃபினைட் நேமிங்க்கு நடுவுல வர்றது பிட்வீன். 2க்கு மேல ஒரு குரூப்பா போறப்ப அமாங் யூஸ் பண்றோம். The discussion on a sports meet between our school and other schools are going on for 2 days. So between எங்க ஸ்கூலுக்கும் மத்த ஸ்கூலுக்கும் இடையில. ஓகேங்களா? எஸ். The final match will be held between India and Australia. பொதுவா between வரப்ப and வந்துரும். amongன்றது sailors divided money among themselves. இது எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் டெட் கொஸ்டின். sailors. ஓகே, எஸ். sailors-ங்கறப்பயே அது ப்ளூரல்ல வருது. அவங்க வந்து பணத்தை அவங்களுக்குள்ளார பிரிச்சுக்கிட்டாங்க. சோ அங்க among வருது. we discussed this point among ourselves. so among அதே பாயிண்ட் தான் அங்கேயும். ஓகே, we have been living in Chennai. Previous year TET question. We have been living in Chennai for 8 years. Yes, for. Abdul has taken dash his father after his father. Abdul has taken after his father. Take after na enna? Take after அப்படிங்கிறது ஒரு phrase. இப்ப நம்ம லுக் ஆஃப்டர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. லுக் ஆஃப்டர் அப்படின்னா பாத்துக்கிறது. ஓகேங்களா? ஐ லுக் ஆஃப்டர் மை மதர் அப்படின்னா என் அம்மாவை நான் தான் பாத்துக்கிறேன். டேக் ஆஃப்டர்னா என்னன்னா ரிசம்பிளன்ஸ், டு ரிசம்பிள் someone. அதாவது பார்க்க ஒரே மாதிரியா இருக்கிறது. இன் கேரக்டர் ஆர் அப்பியரன்ஸ். ஓகேங்களா? ஒரே மாதிரியா இருக்கிறது. கேரக்டர்லயோ அல்லது அப்பியரன்ஸ்லயோ ஒரே மாதிரி இருக்கிறத நம்ம
டேக் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்துல் ஹாஸ் டேக்கன் ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர். அப்துல்லா எங்க அப்பா மாதிரியே இருக்கிறான். அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. இட்ஸ் லைக் அ ஃபேமிலி மெம்பர். விமல் ஜெனரலி கோஸ் டு ஹிஸ் ஒர்க் பிளேஸ் டேஷ் பஸ். பை பஸ்ஸா ஆன் பஸ்ஸா? பை பஸ். மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு நம்ம பை தான் யூஸ் பண்ணுவோம்னு முன்னே பார்த்தோம் இல்லைங்களா? சோ நம்ம பாடி பார்ட்ஸ் இன்க்ளூட் ஆகுறப்போ ஆன் யூஸ் பண்ணிக்கலாம். The cricket ball was hidden dash the leaves among the leaves. So leaves ங்கிறது plural. ஓகேங்களா? That is something is in the middle of many thing அப்படிங்கிறப்போ அந்த leavesக்கு நடுவுல அப்படிங்கிறப்போ நம்ம among யூஸ் பண்றோம். Money divided his toys dash his brothers and sisters. இங்க என்ன வரும்? நிறைய பேர் between சொல்லிருக்கீங்க. The answer is among. இங்க பாருங்க, plural. His brothers and his sisters, plural. மணி அவனோட டாய்ஸ், அவனோட தங்கைகள் அண்ட் அவனோட பிரதர்ஸ் தம்பிகளுக்கு நடுவுல பிரிச்சு கொடுத்தா. ஓகேங்களா? சோ அங்க among வருது, plural. ரெண்டு பேர் கிடையாது, ரெண்டுக்கும் மேற்பட்ட நபர்கள் அங்க இருக்காங்க. அப்ப அங்க among. Yes. Identify the preposition in the given sentence and underline them. Okay. Again, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி டைப்ல கேட்டது கிடையாது. நமக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இதுல எது ப்ரிப்போசிஷன் கண்டுபிடிங்க, இல்ல இதுல எது ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம்னோ இல்ல ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ்னோ கண்டுபிடிங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தது கிடையாது. மேல நம்ம பார்த்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இது வரைக்கும் வந்திருக்கு. இருந்தாலும் இது எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்கிறதுக்காக நம்ம பார்த்துக்கலாம். ரியா borrowed a dress from me and lent it to her friend. இது ரெண்டுமே preposition. When I moved back to the city, things had changed considerably. The burglar found the keys under the pot in the balcony. இந்த question என்ன டேஷா கொடுத்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. Prabhu was hiding behind the door when his sister came looking for him. So behind for வந்துட்டு உங்களுக்கு preposition. My dog sat on my hat and squashed it. Okay, onங்கிறது preposition. So இதுதான் வந்துட்டு 7th 8th 9thல நமக்கு கொடுத்திருக்கிற preposition இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். இதுக்கு கீழே இதே பேஜ்ல ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அதை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எக்ஸசைஸ் ஹோம்ஒர்க்கா நீங்க பண்ணி பாருங்க. அதுக்கான ஆன்சர்ஸோட PDF நான் நாளைக்கு குரூப்ல ஷேர் பண்றேன். சோ இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்னாலோ அல்லது வேற ஏதாவது டவுட்ஸ்னாலும் நீங்க கேட்கலாம். இல்ல டவுட் இல்லைன்னா லெட்ஸ் வைண்ட் அப் தி செஷன். நீங்க லீவ் ஆயிக்கலாம். Thank you, ma'am. Ma'am, app open ஆயிருக்கும் ma'am. இப்ப ட்ரை பண்ணி பாருங்க. Next English class next Monday இருக்கும் ma'am.
இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்க்கு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. எஸ் மேம் சொல்றேன். Ma'am, your voice and pronunciation. Thank you, ma'am. Thank you. Okay, intransitive verb கேட்டிருந்தீங்க இல்லையா? intransitive verbனா என்ன சொன்னேன்னா நோ ஆப்ஜெக்ட்னு சொன்னேன், ரைட்டுங்களா? சோ ஒரு சென்டென்ஸ்ல ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அது டிரான்சிட்டிவ் verb. அந்த வேர்பை நம்ம டிரான்சிட்டிவ்னும், ஆப்ஜெக்ட் இல்லைன்னா அந்த வேர்பை இன்ட்ரான்சிட்டிவ் verbனு சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், she kicked the ball அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. ஷீங்கிறது சப்ஜெக்ட், கிக்டுங்கிறது verb, the ballங்கிறது ஆப்ஜெக்ட். அப்ப இங்க ஆப்ஜெக்ட் இருக்கு, அப்ப இந்த verb transitive verb. ஓகேங்களா? அப்ப intransitive அப்படின்னா the girl laughed, the girl laughed. இதோட முடிஞ்சிருச்சு. இது சப்ஜெக்ட், இங்க verb, இங்க ஆப்ஜெக்ட் கிடையாது. அப்போ இந்த verb நம்ம என்னன்னு சொல்லுவோம்? intransitive verbனு சொல்லுவோம். ஒன் மோர் திங், இதோட முடிஞ்சா மட்டும்தான் intransitive verb ஆனா கிடையாது. அங்க காம்ப்ளிமெண்ட் கூட வரலாம். லைக் the children, இதே சென்டென்ஸ் பாருங்க, the girl laughed loudly. இந்த லவ்லிங்கிறது அட்ஜென்ட் இல்லைங்களா? அட்ஜென்ட். அப்போ இங்க இதுவும் வந்துட்டு இன்ட்ரான்சிட்டிவ் verb தான். ஏன்னா ஆப்ஜெக்ட் இல்லாத verb இன்ட்ரான்சிட்டிவ். அங்க அட்ஜென்ட் இருக்கலாம், காம்ப்ளிமெண்ட்ல இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த verb வந்துட்டு அந்த verb கூட ஆப்ஜெக்ட் வரலைன்னா அது இன்ட்ரான்சிட்டிவ் verb. எதுவுமே வராமையும் இருக்கலாம், வந்து இருக்கலாம், வராமையும் இருக்கலாம். ஆப்ஜெக்ட் இருந்தா அது டிரான்சிட்டிவ், ஆப்ஜெக்ட் இல்லைன்னா அது இன்ட்ரான்சிட்டிவ். இது ஆப்ஜெக்ட் தானான்னு எனக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படிங்கிற வீடியோ வந்துட்டு அவைலபிளா தான் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோல கொடுத்துருப்பாங்க, அதை பாருங்க, யூடியூப்லயும் இருக்கும். ஸோ அது பாருங்க. நம்ம கிராமர் கிளாஸ்லயும் கண்டிப்பா சென்டென்ஸ் பேட்டர்னும் ஒரு நாள் கண்டிப்பா பார்க்கலாம். ஓகேங்களா? எஸ். 9th ஸ்டாண்டர்ட் ஆக்சிலரி வெர்ப்ஸ் பேஜ் நம்பர் 98 கிளாஸ் வீடியோ அப்லோட் பண்ணுங்க மேம். கண்டிப்பா மேம் அப்லோட் பண்ணிடுறோம். ஓகே, டவுட் இருந்தா கேளுங்க மேம், இல்லைன்னா கிளாஸ் முடிச்சுக்கலாம். மேம் டிரான்சிட்டிவ் வெர்ப் கேட்டீங்களே, இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் கேட்டீங்களே, ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே மேம். Okay, thank you all.